தொடர்ந்து ஒரு 5 நாள் 6 நாள் லீவ் இருந்ததுங்க. இந்த 5, 6 நாள் லீவ்ல வந்து பொன்னியின் செல்வன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரும் வந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த பொன்னியின் செல்வன் கலெக்ஷன் மட்டும் கம்மியாவே இல்லங்க. ஆமாங்க, எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். டே 8ஓட கலெக்ஷன் நானே ஒருவன் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது இல்லாம தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களோட பிரின்ஸ் படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. ஆமாங்க, ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ தக்காளி சேனலுக்கு நீங்கள் எப்படி வந்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே பிடி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது யாருக்கான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ரிவ்யூ, பிக் பாஸ் அப்டேட்ஸ், ஸோ பிக் பாஸ் சம்மந்தமான லைவு, பிக் பாஸ் ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே ஒரு ஜென்யூனான ஒரு ரிவ்யூ, அதோட அப்டேட்ஸ், அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு வேண்டும் அப்படின்னு. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அப்புறம் பிரின்ஸ் படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப்பும் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10.2 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே எல்லாரும் வேலைக்கு போகிற நாள் கூட இந்த படம் வந்து 10 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம். தெலுங்கில் வந்து 20 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 90 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1.3 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஹிந்தியில் வந்து இந்த படம் வந்து 2.45 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிந்தியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆகிக்கிட்டு இருக்கு. வழக்கமாக ஹிந்தியில் வந்து நம்ம தமிழ் படங்களை வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப புறக்கணிப்பாங்க, அப்புறம் போக போக ரொம்ப கம்மியாயிடும். விக்ரம் கூட அப்படி தான் நடந்தது. ஸோ அந்த படம் வர சமயத்தில் ஸ்க்ரீன்ஸே கொடுக்காம நிறையா படத்துக்கு வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்து ஹிந்தி படம் மொக்க படமாக இருந்தாலும் அது வேணும்னே தேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் படம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு காண்டு இருக்குது. அது எப்போவுமே காலங்காலமாக இருக்குது. ஸோ தெலுங்கு படம், கன்னட படம், மலையாளம் படங்கள்லாம் நல்லா ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் படத்தை மட்டும் எங்கேயோ புறக்கணிக்கிறாங்க. அது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏதோ இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காம, ஆனால் அதையும் மீறி இந்த பொன்னியின் செல்வன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல் இந்தியா நேற்று வந்து 15 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் வந்து இத்தனை நாள் லீவில் வந்ததோட நேற்று வந்து அதிகமாக வந்திருக்கு. 8.25 கோடி வந்து ஓவர்சீஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது டே 7ஓட கலெக்ஷன் 23.25 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததான் பொன்னியின் செல்வன் படத்தோட டோட்டல் இந்த மொத்த 7 நாள் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 139 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் 12 கோடிங்க, இன்னும் 12 கோடி எடுத்துடுச்சு அப்படின்னா இந்த பாகுபலி தமிழ்நாட்டில் ஒரு ரெக்கார்டு, அதுவும் ரொம்ப வருஷமாக வச்சுருந்த ரெக்கார்டை இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கமல் சார் வந்து விக்ரம் மூலியமாக வந்து உடைச்சாரு. இல்லைனா அந்த ரெக்கார்டை வந்து யாருனாலே உடைச்சிருக்கவே முடியாது. ரொம்ப வருஷமாக பாகுபலிக்கு வந்து ஈடு கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ் படம் இல்லை அப்படின்னு ரொம்ப கேவலப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துருச்சு, லைனாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. ஸோ விக்ரம் ஆல்ரெடி பிரேக் பண்ணி 200 கோடி கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 139 கோடி வெறும் 7 நாளில் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு இன்னும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து இந்த பாகுபலியோட ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் இல்லை நாள் கழிச்சு போதும். ஸோ அது போதும் இந்த படத்துக்கு, பாகுபலி படத்தோட கலெக்ஷனை உடைக்கிறதுக்கு. ஸோ வந்து ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 21.55 கோடி வந்து டோட்டலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து 16.45 கோடி. ஸோ தெலுங்கில் நல்லா போயிட்டு இருந்தது, 5 கோடி 4 கோடி அப்படி போயிட்டு இருந்தது. இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து நடுவில் வந்து இந்த படம் வந்து மொக்க படம், இந்த படம் வந்து ஏதோ சும்மா சீரியல் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, கேவலமாக இருக்குது, ஒரு வாவ் மூமெண்ட் கூட இல்லை அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ரொம்ப கேவலப்படுத்தி இது பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக வந்து நம்ம அவங்களோட படத்தை பயங்கரமாக கொண்டாடுறோம், அவங்களும் நம்ம படத்தை வழக்கமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இது எங்கே வந்து அவங்க ப்ரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த சினிமாவை பிரேக் பண்ணிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி உடச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 18.5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வந்து 21.3 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் கர்நாடகாவில், கேரளாலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ தமிழில் மட்டுமே அதாவது தமிழ்நாடு இல்லாமல் தமிழில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஓவர்சீஸில் வந்து 127.1
6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணதில் ஒரு 40% வந்து அங்கேருந்து தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. மீதி வந்து தமிழ்நாடு, மீதி இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அது ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 346.6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்றே வந்து 300 கோடியை ரீச் பண்ணிடுச்சு. இதில் வந்து சில ட்ராக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு ட்ராக்கர் இருக்கார். அவரை நான் சொல்கிறேன், அவர் பேர் என்னங்கிறத மட்டும் போடுங்க. அதாவது எந்த படம் வந்தாலுமே அவர் என்ன பண்ணுவார்னா, என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து எண்ணி அதுக்குள்ளே போடுற மாதிரி தான் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அப்படி அளந்து போடுறாப்புல. ஒரு பக்கம் அவங்களே வந்து நாங்கள் 300 கோடியை தாண்டிட்டோம்னாலும் தாண்டல, இருங்க என்றேன், இவ்வளோதாங்க வந்திருக்கு, இந்தாங்கன்னு அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து போடுற மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நானே ஒருவன் டே 8ஓட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 1.35 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 25.65 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 25.65 லட்சம். அதே தான் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34.6 கோடி. இந்த படம் உண்மையிலே தனியாக வந்திருந்தது அப்படின்னு வைங்களேன், பொன்னியின் செல்வன் இல்லாமல் ஒரு 2 வீக்கு கழிச்சு வந்திருந்தது அப்படின்னா இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் காத்திருந்தாங்க. அக்டோபர் 21 2 படம் ரிலீஸ் ஆகுதுங்க தீபாவளி அன்னைக்கு. ஒன்று வந்து பிரின்ஸு, இன்னொன்று வந்து சர்தார். ஸோ சிவகார்த்தியன் அவர்கள் நடிக்கக்கூடிய பிரின்ஸு படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து சர்தார் கார்த்தி அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த டீசரை நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா இது கோபரா வாடை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 6 கெட்டப் 7 கெட்டப் என்ன வேணால் போட்டு போங்க. ஆனால் வரக்கூடிய அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும். அந்த ஆடியன்ஸை வச்சு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் கூப்பிட்ற நிலமை தான். சரி, இப்போ நம்ம பிஸ்னஸ் ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம். பிரின்ஸ் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து 42 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே வந்து 30 கோடிக்கு போயிருக்கு. ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கு. கர்நாடகா தேட்டரிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.9 கோடிக்கு வந்து ஆயிருக்கு. ஹிந்தி டப்பிங் வந்து 6 கோடிக்கு ஆயிருக்கு. உண்மையிலே வந்து சிவகார்த்தியனோட படத்தில் ஹிந்தி டப்பிங் வந்து அதிகமாக போன படம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த கேரளா தேட்டரிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 கோடி கிட்டே வந்திருக்கு. 90 லட்சம் வந்து இந்த படம் வந்து கேரளா தேட்டரிக்கல் வந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆடியோ வந்து 3.5 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 90+ crore வந்து இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டும் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இவங்க தெலுங்கில் ஓன் ரிலீஸ் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த ஓவர்சீஸ் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து 90 கோடி ஆகிருக்கு. அங்கேயும் ஒரு 10 கோடி பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 100 கோடிக்கு மேலே இந்த படம் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதையும் தாண்டி சர்தார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுமே நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பொன்னியின் செல்வன் வந்து தமிழ்லேயே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருமா? 2.0க்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஒன்று இருக்குது, 800 கோடி ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. இந்த படமும் சைனாவில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து 2.0 கூட ஒப்பிடுவோம். அப்படி இல்லாத வரையும் நம்ம வந்து இதை வந்து விக்ரம் கூட தான் ஒப்பிடணும். ஸோ அப்படி வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா விக்ரம் தான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன், ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி. ஸோ நம்ம வந்து 2.0 வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன்னு சொல்கிற அதே நபர்கள் ஏன் வந்து 2.0 வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்ல மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 570 கோடி. ஸோ அதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். ஸோ விக்ரமோட அதிக கலெக்ஷன் எடுக்குமா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த பிரின்ஸு, சர்தார் இந்த 2 படத்தில் நீங்கள் எதை அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, எந்த படம் வந்து அதிக கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.